ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம எக்கோ அண்ட் நர்சிசஸ் இந்த மித் பத்தி பார்க்கலாம். லிராயோபி இவங்க ஒரு ஃபவுண்டெயின் நிம்ஃப். நெக்ஸ்ட் கேரக்டர் சஃபீசஸ், இவங்க ரிவர் கார்டு. இந்த ரெண்டு பேரும் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்லாம் கிடையாது. ஆனா லிராயோபிக்கும் சஃபீசஸ்க்கும் பிறந்த பையன் தான் நர்சிசஸ். இப்போ லிராயோபி அவங்க பையன் நர்சிசஸோடைய ஃபேட், நர்சிசஸோடைய ஃபியூச்சரை நினைச்சு ரொம்ப வருத்தப்படுறாங்க. சோ லிராயோபி என்ன பண்றாங்கன்னா, பிளைண்ட் ப்ராஃபட் ஆன டைரியசஸ் கிட்ட போய் அவங்க பையன் நர்சிசஸோடைய ஃபியூச்சர் எப்படி இருக்கும்னு கேக்குறாங்க. அதுக்கு பிளைண்ட் ப்ராஃபட் ஆன டைரியசஸ் என்ன சொல்றாங்கன்னா, உங்க பையன் நர்சிசஸ் அவனை பத்தி தெரிஞ்சுக்கிற வரைக்கும் நல்லா வாழ்வான். சப்போஸ் நர்சிசஸ் அவனை பத்தி தெரிஞ்சுக்கிட்டானா அது நர்சிசஸோடைய அழிவுக்கு ஆரம்பம் அப்படின்னு சொல்றாங்க. இந்த மித்துல நர்சிசஸ்க்கு அவனை பத்தி அவனுக்கே தெரியக்கூடாத விஷயம் என்ன, அந்த விஷயத்த நர்சிசஸ் தெரிஞ்சுக்கிட்டானா நர்சிசஸோடைய விதி எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம். நர்சிசஸ் ஒரு அழகான ஹேண்ட்ஸம் யங் மேனா வளருதான். நர்சிசஸ பாக்குற பெண்கள் எல்லாருமே நர்சிசஸோடைய அழகுல மயங்கி நர்சிசஸ லவ் பண்ணவே ஆரம்பிச்சிருவாங்க. ஆனா அந்த பெண்கள் அவங்களுடைய காதல நர்சிசஸ் கிட்ட வந்து சொல்லும் போது நர்சிசஸ் அந்த பெண்களை ரிஜெக்ட் பண்ணி இன்சல்ட் பண்ணி அனுப்பி விட்டுருவாங்க. ஏன்னா நர்சிசஸ்குள்ள நம்ம ரொம்ப அழகா இருக்கோம் அப்படிங்கிற பெருமை, பிரைடு ரொம்ப அதிகமா இருக்கும். அதனாலயே நர்சிசஸ் சிங்கிளா தான் இருப்பாங்க. இப்போ நர்சிசஸ்குள்ள நம்ம ரொம்ப அழகா இருக்கோம் அப்படிங்கிற கர்வம், பெருமை இருக்குதுல்ல, அதுதான் நர்சிசஸோடைய அழிவுக்கு பெரிய காரணமா இருக்கும். எக்கோ யாருன்னு பார்க்கலாம். எக்கோ ஒரு மவுண்டெயின் நிம்ஃப். எக்கோ ஒரு டைம்ல சரியான வாயாடியா இருப்பாங்க. எக்கோக்கு காசிப் பேசுறதுனா ரொம்ப பிடிக்கும். ஆனா இப்போ எக்கோ ஜூனோடைய கோபத்துக்கு ஆளாயிட்டாங்க. ஜூனோ யாருன்னா ஜூபிட்டரோடைய ஒய்ஃப். ஜூபிட்டர் நிறைய நிம்ஸ் கூட ரிலேஷன்ஷிப்ல இருப்பாங்க. சோ ஜூபிட்டர் நிறைய நிம்ஸ் கூட அஃபேர் வச்சிருக்காங்க. அந்த அஃபேர்ஸ பத்தி ஜூனோக்கு தெரியாதபடி எக்கோ ஜூனோவை டிஸ்ட்ராக்ட் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. அந்த விஷயம் தெரிஞ்ச உடனே ஜூனோ எக்கோ மேல பயங்கரமா கோபப்படுறாங்க. எக்கோக்கு சாபமும் கொடுக்கறாங்க. என்ன சாபம் கொடுக்கறாங்கன்னா, எக்கோவால அவங்க மனசுல நினைக்கிறத பேச முடியாது. எக்கோவால இண்டிபெண்டா பேசவே முடியாது. இப்போ யாராச்சும் எக்கோ கிட்ட வந்து பேசுறாங்க அப்படின்னா அவங்க என்ன பேசுறாங்களோ அதோடைய லாஸ்ட் வேர்ட்ஸை மட்டும்தான் எக்கோவால ரிப்பீட் பண்ண முடியும். சில டைம் நம்ம பேசும்போது எக்கோ அடிக்கும்ல, அதே மாதிரி தான் நம்ம பேசின சென்டென்ஸோடைய லாஸ்ட் வேர்டை மட்டும்தான் எக்கோவால ரிப்பீட் பண்ண முடியும். ஒரு டைம்ல சரியான வாயாடியா இருந்த எக்கோ இப்போ அவங்களுடைய விருப்பத்தை வெளியில சொல்ல முடியாம, அவங்க நினைக்கிறத வெளியில சொல்ல முடியாம, ஒருத்தங்க கேக்குற கேள்விக்கு பதில் சொல்ல முடியாம அமைதியா ஒரு இடத்துல முடங்கிட்டாங்க. ஒரு நாள் நர்சிசஸ் வேட்டையாடுறதுக்காக அவங்க ஃப்ரெண்ட்ஸோட மவுண்டெயின்ஸுக்கு போயிருக்காங்க. ஆனா நர்சிசஸ் அவங்க ஃப்ரெண்ட்ஸை மிஸ் பண்ணிட்டாங்க. இப்போ நர்சிசஸ் தனியா மவுண்டெயின்ல மாட்டிக்கிட்டாங்க. நர்சிசஸ் அவங்க ஃப்ரெண்ட்ஸை கூப்பிட்டு பாக்குறாங்க. யாரையாச்சும் உதவிக்கு கூப்பிடுறாங்க. அப்பந்தான் நர்சிசஸோடைய வாய்ஸ் எக்கோக்கு கேக்குது. எக்கோ ஒரு மவுண்டெயின் நிம்ஃப் தானே. சோ எக்கோ அந்த மவுண்டெயின்ஸ்லே தான் சுத்திக்கிட்டு இருப்பாங்க. நர்சிசஸோடைய வாய்ஸ் கேட்ட உடனே எக்கோவும் யாரடா அதுன்னு வந்து பாக்குறாங்க. அங்க நர்சிசஸ் நிக்கிறாங்க. நர்சிசஸ் வேற பாக்குறதுக்கு செம்ம அழகா இருப்பாங்க. சோ நர்சிசஸ பார்த்த உடனே லவ் அட் ஃபர்ஸ்ட் சைட் மாதிரி எக்கோ நர்சிசஸ லவ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனா ஈகோக்கு கிடைச்ச சாபத்தால ஈகோவால நர்சிசஸ்க்கு பதில் சொல்ல முடியல. சோ ஈகோ மறைஞ்சு நின்னு நர்சிசஸ்க்கு பதில் சொல்ல ட்ரை பண்றாங்க. இப்போ நர்சிசஸ் யாராச்சும் இருக்கீங்களா அப்படின்னு கத்துனாங்கன்னா எக்கோ இருக்கீங்களா அப்படிங்கிற வேர்டை மட்டும் ரிப்பீட் பண்றாங்க. நெக்ஸ்ட் நர்சிசஸ் அங்க இருக்கிறது யாரு, வெளியில வாங்க அப்படின்னு கத்துனாங்கன்னா எக்கோ வாங்க அப்படிங்கிற வேர்டை மட்டும் ரிப்பீட் பண்ணுவாங்க.
இப்போ நர்சிசஸ் ரொம்ப குழம்பி போயிட்டாங்க. இங்க யாராச்சும் இருக்காங்களா, நம்ம பேசுறதுக்கு யாராச்சும் ரெஸ்பாண்ட் பண்றாங்களா, இல்ல நம்ம பேசுறதே நமக்கு திரும்ப எக்கோ அடிக்குதா அப்படின்னு நர்சிசஸ் ரொம்ப குழம்பி போயிட்டாங்க. ஃபைனலி எக்கோ நர்சிசஸ் முன்னாடி வர்றாங்க. அவங்களுடைய லவ் வெளிப்படுத்துற மாதிரி எக்கோ நர்சிசஸ ஹக் பண்ண போறாங்க. ஆனா நர்சிசஸ் எக்கோவை ரிஜெக்ட் பண்ணிருந்தாங்க. நர்சிசஸ் என்ன சொல்றாங்கன்னா, நீ என்ன டச் பண்றதை விட நான் செத்து போறதே மேல் அப்படின்னு சொல்லிருந்தாங்க. நர்சிசஸ் லாஸ்டா என்ன சொல்லிருப்பாங்கன்னா, நோ ஐ வுட் சூனர் பி டெட் தேன் லெட் யூ டச் மீ அப்படின்னு சொல்லிருப்பாங்க. அதோடைய லாஸ்ட் வேர்ட்ஸ் டச் மீ. சோ எக்கோ டச் மீ அப்படிங்கிற வேர்டை மட்டும் ரிப்பீட் பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க. நர்சிசஸோடைய கடுமையான வார்த்தைகள் நம்ம எக்கோவுடைய மனசை ரொம்ப காயப்படுத்திட்டு எக்கோ பயங்கரமா அழுறாங்க. இப்போ எக்கோ மனசொடைஞ்சு போயிட்டாங்க. நர்சிசஸ் அவங்களுடைய காதலை ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க. எக்கோவை இன்சல்ட் பண்ணிட்டாங்க. அந்த வருத்தத்துல எக்கோவுடைய பிசிக்கல் ஃபார்ம் ஃபேட் ஆயிடுச்சு. உடல் இல்லாத ஆன்மா மாதிரி எக்கோ மாறிட்டாங்க. எக்கோவுடைய போன்ஸ் ஸ்டோனா மாறிட்டதா சொல்றாங்க. அண்ட் எக்கோவுடைய வாய்ஸ் மட்டும் அந்த மவுண்டெயின்ஸ் அண்ட் ஃபாரஸ்ட்ல சுத்திக்கிட்டு இருக்கும். எக்கோவுடைய பிசிக்கல் ஃபார்ம் ஃபேட் ஆயிடுச்சு. இப்போ நர்சிசஸ் வழக்கம் போல அவங்க கிட்ட லவ் ப்ரப்போஸ் பண்ண வந்த பெண்கள் எல்லாரையுமே ரிஜெக்ட் பண்ணி அவங்கள இன்சல்ட் பண்ணி அவங்கள கஷ்டப்படுத்தி அனுப்பி விட்டுறதாங்க. அப்படி நர்சிசஸால ரிஜெக்ட் பண்ணப்பட்ட ஒருத்தங்க காட்ஸ் கிட்ட ப்ரேயர் பண்றாங்க. என்ன ப்ரேயர் பண்றாங்கன்னா, இந்த நர்சிசஸ் ரொம்ப அழகா இருக்கும் அப்படிங்கிற கர்வத்திலையும் பெருமையிலையும் அவங்க கிட்ட அன்போட லவ் ப்ரப்போஸ் பண்ண வந்த எல்லாரையுமே ரிஜெக்ட் பண்ணி அவங்கள இன்சல்ட் பண்ணி அவங்களுடைய மனசுக்கு பயங்கரமான பெயினை கொடுக்கறாங்க. இப்போ நர்சிசஸால ரிஜெக்ட் பண்ணப்பட்டவங்க எவ்வளோ பெயினை மனசால அனுபவிக்காங்களோ அதே பெயினை நர்சிசஸும் அனுபவிக்கணும் அப்படின்னு ப்ரேயர் பண்றாங்க. அண்ட் அந்த ப்ரேயருக்கு காடஸ் நெமெசிஸ் ஆன்சர் பண்றாங்க. காடஸ் நெமெசிஸ் யாருன்னா, இவங்க ரெட்ரிபியூஷனுடைய காடஸ். ரெட்ரிபியூஷன் அப்படின்னா பழி வாங்குதல், பனிஷ்மெண்ட் கொடுக்கிற காடஸ் அப்படின்னு கூட சொல்லலாம். இப்போ காடஸ் நெமெசிஸ் நர்சிசஸ்க்காக a pool of water ரெடி பண்றாங்க. அண்ட் அந்த வாட்டர் ரொம்ப கிளீன் அண்ட் ஃப்ரெஷ்ஷா இருக்குது. இந்த பூல் ஆஃப் வாட்டர் நர்சிசஸ்க்கு செட் பண்ண ட்ராப் மாதிரி. அண்ட் இந்த ட்ராப்ல நர்சிசஸ் வந்து மாட்டிக்கிடுவாங்க. எப்படின்னு பார்க்கலாம். இப்போ நர்சிசஸ் வேட்டையாடுறதுக்காக வந்திருக்காங்க. அப்போ காடஸ் நெமெசிஸ் ரெடி பண்ணி வச்சிருக்கிற அந்த பூல் ஆஃப் வாட்டரை பார்க்கறாங்க. அந்த குளத்துல இருக்கிற தண்ணிய குடிச்சு ரெஃப்ரெஷ் ஆகலாம் அப்படின்னு நர்சிசஸ் அந்த பூல் ஆஃப் வாட்டர் கிட்ட போறாங்க. அந்த பூல் ஆஃப் வாட்டர் அவங்களுக்கு செட் பண்ணி வச்சிருக்கிற ட்ராப்னு நர்சிசஸ்க்கு தெரியாது. சோ நர்சிசஸ் அந்த குளத்துல இருக்கிற தண்ணிய குடிக்கலான்னு குனியிறாங்க. அப்போ அந்த பூல் ஆஃப் வாட்டர்ல நர்சிசஸோடைய ஃபேஸ், நர்சிசஸோடைய ஓன் ரிஃப்ளெக்ஷன் தெரியுது. ஆனா நர்சிசஸ் அந்த குளத்துல தெரிகிறது வேற ஒரு பர்சன் நம்புறாங்க. எப்படி கேர்ள்ஸும் நிம்ஸும் நர்சிசஸ பார்த்த உடனே நர்சிசஸோடைய அழகுல மயங்கி நர்சிசஸ லவ் பண்ண ஆரம்பிச்சிருவாங்களோ அதே மாதிரி நர்சிசஸ் அவங்களுடைய ஓன் ரிஃப்ளெக்ஷனை பார்த்த உடனே அது வேற ஒரு பர்சன் நம்பி அந்த பியூட்டிய லவ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இதுல இன்னொரு விஷயம் என்னன்னா, மென்னுக்குமே நர்சிசஸ பார்த்த உடனே புடிச்சு போயிரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ நர்சிசஸ் அந்த குளத்துல தெரிகிறது வேற ஒரு பர்சன் நம்பி அவங்களுடைய ஓன் ரிஃப்ளெக்ஷனையே லவ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அண்ட் இந்த காதல்ல நர்சிசஸ் ரொம்ப டீப்பா போயிட்டாங்க. அந்த பியூட்டிய பார்த்து ரொம்ப அட்மையர் ஆகுறாங்க. அழகுக்கே பெயர் போன காட்ஸ் பேக்கஸ் அண்ட் அப்பல்லோவை விட அவங்க லவ் பண்ற அந்த பர்சன் ரொம்ப பியூட்டிஃபுல்லா இருக்கிறதா சொல்றாங்க. நர்சிசஸ் அந்த இமேஜ கிஸ் பண்ண ட்ரை பண்றாங்க, டச் பண்ண ட்ரை பண்றாங்க. ஆனா குளத்துல தெரியுற அந்த உருவம் மறைஞ்சு போயிருது. நர்சிசஸ்
குளத்துல தெரியிற அந்த உருவத்துக்கிட்ட வாட்டர்ல இருந்து வெளியில வான்னு பயங்கரமா கெஞ்சுறாங்க. ஆனா அந்த பக்கத்துல இருந்து எந்த ரெஸ்பான்ஸுமே இல்ல. எக்கோ அண்ட் மத்த கேர்ள்ஸ் அண்ட் நிம்ஸ் ரிஜெக்ட் பண்ணும்போது அவங்க மனசால எவ்வளவு பெயின் அனுபவிச்சாங்களோ அதே பெயினை இப்போ நர்சிசஸும் அனுபவிக்கிறாங்க. இப்போ நர்சிசஸ்க்கு அவங்க மேலேயே சந்தேகம் வருது, அவங்களுடைய பியூட்டி மேலேயே சந்தேகம் வருது. எல்லாருமே என்னுடைய பியூட்டில மயங்கி எனக்கு வந்து ப்ரப்போஸ் பண்றாங்க. ஆனா குளத்துல தெரியிற இந்த இமேஜுக்கு மட்டும் எதுக்காக என்ன பிடிக்க மாட்டேங்குது? நானே இந்த இமேஜுக்கு இவ்வளோ லவ்வ கொடுக்கும் போது அந்த குளத்துல இருக்கிற இமேஜ் எதுக்காக லவ்வ திருப்பி கொடுக்க மாட்டேங்குது? எதுக்கு அந்த இமேஜ் என்ன லவ் பண்ண மாட்டேங்குது அப்படின்னு நர்சிசஸ் ரொம்ப வருத்தப்படுறாங்க. அந்த ஃபாரஸ்ட்ல இருக்கிற ட்ரீஸ் கிட்ட பயங்கரமா புலம்புறாங்க, காதலுக்காக ஏங்குறாங்க. அந்த பர்சனுக்கு எதுக்காக என்ன பிடிக்கல, எதுக்காக என்ன லவ் பண்ண மாட்டிக்காங்கன்னு நர்சிசஸ் ரொம்ப வருத்தப்படுறாங்க. மனசால பயங்கர பெயின் அனுபவிக்காங்க. நர்சிசஸ் சாப்பிடாம தூங்காம குளத்துல தெரியிற அந்த இமேஜையே வச்சக்கண் வாங்காம பார்த்துக்கிட்டே இருக்கிறாங்க. அவங்களுடைய லவ்ல டீப்பா போயிட்டாங்க. நர்சிசஸ் இப்ப மென்டலி ரொம்ப பெயின் அனுபவிக்கிறாங்க. ஃபைனலி நர்சிசஸ் ட்ரூத்தை உணருதாங்க. அந்த குளத்துல தெரிகிறது வேற ஒரு பர்சன் கிடையாது, அந்த பூல் ஆஃப் வாட்டர்ல தெரிகிறது அவங்களுடைய ஓன் ரிஃப்ளெக்ஷன் தான் அப்படின்னு நர்சிசஸ் உணர்ந்துட்டாங்க. ஆனா நர்சிசஸ் அந்த குளத்துல தெரிஞ்சது வேற ஒரு பர்சன் நம்பி அவங்களுடைய ஓன் ரிஃப்ளெக்ஷனையே ரொம்ப டீப்பா லவ் பண்ணிருப்பாங்க. எந்த அளவுக்குன்னா இப்போ நர்சிசஸால அந்த லவ்ல இருந்து வெளியில வர முடியல. சோ இப்பவுமே நர்சிசஸ் சாப்பிடாம தூங்காம அந்த லவ்வுக்காக ஏங்கிக்கிட்டு இருக்காங்க. நர்சிசஸ் அவங்களுடைய விதியை ஏத்துக்கிட்டாங்க. நர்சிசஸால அவங்க லவ் கொடுக்கிற டார்ச்சரை, அவங்க லவ் கொடுக்கிற பெயினை தாங்க முடியல. சோ செத்து போனாதான் இந்த பெயின்ல இருந்து விடுதலை கிடைக்கும் அப்படின்னு நர்சிசஸ் டெத்தை வெல்கம் பண்றாங்க. நர்சிசஸ் பெயின்ல அழும்போது அவங்க கண்ணுல இருந்து வர்ற கண்ணீர் அந்த பூல்ல விழுது. அப்போ அந்த குளத்துல தெரியிற அவங்களுடைய ஓன் ரிஃப்ளெக்ஷன் அழிஞ்சு போயிருது, மறைஞ்சு போயிருது. அந்த டைம்ல நர்சிசஸ் பயங்கரமா ஆக்ரோஷமா கத்துறாங்க, அந்த இமேஜுக்காக ஏங்குறாங்க. அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு மறுபடியும் அந்த குளத்துல அவங்களுடைய ஓன் ரிஃப்ளெக்ஷன் தெரியுது. அப்பந்தான் நர்சிசஸ் அமைதியாகிறாங்க. நர்சிசஸ் சாக போற அந்த கடைசி நிமிஷத்துல கூட அந்த குளத்துல தெரியிற அவங்களுடைய ரிஃப்ளெக்ஷன் கிட்ட, நீ என்னை விட்டு எங்கேயும் போயிராத, நீ இங்கேயே என் கூடவே இரு அப்படின்னு கெஞ்சி கேட்டுக்கிட்டு இருக்காங்க. ஃபைனலி நர்சிசஸ் சாப்பிடாம தூங்காம அவங்களுடைய ஓன் ரிஃப்ளெக்ஷன் மேல அவங்களுக்கு இருந்த லவ்வால செத்து போயிட்டாங்க. நர்சிசஸ் இறந்து போனதுக்கு அப்புறம் நர்சிசஸோடைய பாடியை எடுக்கிறதுக்காக வந்திருப்பாங்க. ஆனா அந்த இடத்துல நர்சிசஸோடைய டெட் பாடி இருக்காது. அதுக்கு பதிலா அந்த இடத்துல ஒரு பூ பூத்திருக்கும். சோ நர்சிசஸோடைய டெட் பாடி ஒரு பூவா டிரான்ஸ்ஃபார்ம் ஆயிட்டு அந்த பூல 6 ஒயிட் பெட்டல்ஸ் இருக்குது. சென்டர்ல கோல்டன் கலர்ல இருக்குது. என்ன பூன்னு பார்த்தா டாஃபோடில்ஸ் தான். டாஃபோடில்ஸ நர்சிசஸ் அப்படின்னு சொல்றாங்க. நர்சிசஸ் இறந்து போனதுக்கு அப்புறமும் அவங்களுடைய ஆஃப்டர் லைஃப்ல அண்டர் வேர்ல்டுல இருக்கிற ரிவர் ஸ்டைக்ஸ்ல அவங்களுடைய ஓன் ரிஃப்ளெக்ஷனை பார்த்துக்கிட்டே இருக்காங்க. இறந்ததுக்கு அப்புறமும் அவங்க இமேஜ் மேல அவங்களுக்கு இருந்த லவ் நர்சிசஸ்க்கு போகவே இல்லை. ஆஃப்டர் லைஃப்லயும் அது தொடர்ந்துகிட்டே தான் இருக்குது. நம்ம முன்னாடியே பார்த்தோம், நர்சிசஸ் எக்கோவை இன்சல்ட் பண்ணி எக்கோவுடைய லவ்வை ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க. அப்போ எக்கோ ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. எக்கோ மனசால ரொம்ப பெயின் அனுபவிச்சாங்க. எக்கோவுடைய பிசிக்கல் ஃபார்ம் ஃபெய்ட் ஆயிடுச்சு.
எக்கோவுடைய போன்ஸ் கல்லா மாறிடுச்சு. எக்கோவுடைய வாய்ஸ் மட்டும் அந்த மவுண்டெயின்ஸ்லயும் ஃபாரஸ்ட்லயும் சுத்திக்கிட்டு இருக்குது, எக்கோ அடிச்சுக்கிட்டு இருக்குதுன்னு பார்த்தோம். நர்சிசஸ்க்கு என்னெல்லாம் நடந்துச்சுங்கிறத எக்கோ பார்த்துக்கிட்டே தான் இருந்திருப்பாங்க. எக்கோ நர்சிசஸ உண்மையா லவ் பண்ணிருப்பாங்க. எக்கோ நர்சிசஸோடைய விதிய நினைச்சி பயங்கரமா புலம்புறாங்க. நர்சிசஸோடைய லாஸ்ட் வேர்ட்ஸ எக்கோ ரிப்பீட் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. நர்சிசஸோடைய லாஸ்ட் வேர்ட்ஸ் அந்த ஃபாரஸ்ட் முழுக்க எக்கோ அடிச்சுக்கிட்டே இருக்குது. அண்ட் அந்த வாய்ஸ் அன்ஃபுல்ஃபில்டு லவ்வுக்கு, அதாவது எக்கோ அண்ட் நர்சிசஸோடைய லைஃபுக்கு பெரிய சாட்சியா இருக்குது. சோ பிளைண்ட் ப்ராஃபட் டைரீசஸ் சொன்ன மாதிரியே நர்சிசஸ் அவனை பத்தி அவன் தெரிஞ்சுக்கிட்ட உடனே, அதாவது அவனுடைய பியூட்டிய பத்தி அவன் முழுமையா தெரிஞ்சுக்கிட்ட உடனே நர்சிசஸோடைய அழிவு ஆரம்பிச்சிடுச்சு. நர்சிசஸோடைய அழிவுக்கு பெரிய காரணமா இருந்தது நர்சிசஸோடைய பிரைடு தான். நம்ம ரொம்ப அழகா இருக்கோம் அப்படின்னு நர்சிசஸ்குள்ள இருந்த அந்த கர்வம், அந்த பெருமை தான் நர்சிசஸோடைய அழிவுக்கு காரணம். டைரீசஸோடைய ப்ராஃபஸியும் சரியாயிடுச்சு. சோ அவ்வளவுதான். எக்கோ அண்ட் நர்சிசஸ்க்கு டீடைல்டு எஸ்ஸே அண்ட் ஷார்ட் எஸ்ஸே நம்ம பிளாக்ல போஸ்ட் பண்ணியிருக்கேன். அதோடைய லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்குது, மறக்காம போய் பாருங்க. தேங்க்யூ, ஹாவ் அ நைஸ் டே அண்ட் டோன்ட் ஃபர்கெட் டு சப்ஸ்கிரைப் அவர் சேனல்.